அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. இன்று நம்ம இதுக்கு முன்பே ஜூன் 9 நம்ம அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து இப்போ அந்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகிற இன்றைக்கி நம்ம துவக்கி வச்சுருக்கோம். சென்னையிலேருந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இப்போ நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கோம். இன்னையிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஐடி தற்கால பணியாளர்கள் ஜூனியர் ஆமாம் சார், அவங்க கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்காங்க சார், கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. பல வருஷமாக இருந்து வந்திருக்காங்க. இப்போ கொடுத்துருக்காங்க. அதை நான் என்னென்னு பரிசீலனை பண்ண சொல்லி அவங்களுக்கு என்னவோ நல்லது பண்ண சொல்லி இந்த 1 லட்சம் சார் 95% மேலே போயிடுச்சு சார். இன்னொன்று அவங்களுடைய ஆர்வங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இதில் நீங்கள் ஐடிஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறையா டெக்னீஷியன்ஸ் வருவாங்க சார். ஏசி மெக்கானிக்ஸு, தென் அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன தேவையோ அது நிறையா உங்களுக்கு என்னென்ன முக்கியமான இது தேவையோ எல்லாமே இருக்காங்க சார் இதில். ஆமாம், அது இந்த ஆண்டுலேருந்து நம்ம கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஏஐயில் என்ன பண்ணியிருக்கோன்னா சார், தொழிலில் 4.0 தரத்திலான அட்வான்ஸ்டு சிஎன்சி ரோபோட்டிக்கு, தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், அப்புறம் நவீன தொழில் பயிற்சிகளில் என்னென்ன இப்போ இனி வரும் காலங்களில் என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்கிறோம் சார். இந்த பட்ஜெட்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏஐலையும் நிறையா நம்ம முழுசாக புதிதாக நம்ம கொண்டு வரோம். அதுக்கான பயிற்சிகள் ஸ்டார்ட் பண்ணி இனி வரும் காலங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டாக எப்படி நம்ம ஐடிஐயில் கொண்டு போகணுமோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுமோ, எது முக்கியமான அம்சங்களோட நம்ம பண்ணுறோம் சார். முதலமைச்சர் தலைமையிலான தொழிலாளர் ஒருங்கிணைப்பு ஒப்பந்தத்தில் ஏற்கனவே 75% திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு தான் நீங்கள் ஸ்டிக்கர் விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. நேற்று முதல்வர் துவக்கியிருக்காங்க. எதிர்கட்சியினர் எங்களை பாராட்டு செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விமர்சனம் தான் செய்வாங்க. மக்களுக்கு தெரியும் நம்மளுடைய அரசு, தமிழ்நாட்டு அரசு மக்களுக்கான அரசுன்னு மக்களுக்கு தெரியும் சார். நம்ம ஒரே எண்ணத்தோடு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதுக்காக பண்ணுறோம் சார். சார் ஒன்றும் இல்லை, ஒன்றே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஐடி ரிலேட்டடாக நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் எதிர்கட்சிகளுக்கான கேள்விகளை நம்ம இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அவசியம் பண்ணுவோம் சார். இது மாணவர்களுக்கான உள்ளது. மாணவர்கள், டீச்சர்ஸு, தென் அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதுக்கான உள்ளது ப்ளீஸ். சார் திருப்பியும் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறீங்க. கண்டிப்பாக சார் ஒன்றும் இல்லை சார். நம்ம பதவி எடுத்து மே 21 நம்ம பதவி எடுத்திருக்கோம் சார். நான் அமைச்சராக பதவி எடுத்திருக்கேன். நலவாரியங்கள் 20க்கும் மேற்பட்ட நலவாரியங்கள் நம்மளுடைய துறையில் இருக்குது சார். பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அவங்களுடைய கோரிக்கைகள் நிறையா இருக்குது சார். படிப்படியாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் சார் வரோம். அரசு ரீதியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இன்னும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குற அனைத்து வேண்டுகோளையும் நம்ம செய்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் சார். அனுமதி இல்லை சார். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது ஐடிஐ ரிலேட்டட் விஷயம்னா ஐடிஐ மட்டும் பேசுவோம். என்னுடைய துறை சார்ந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சொல்லிட்டேன் சார். பட்ஜெட்டில் சார் இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 5-6 அம்சங்களுக்கு மேற்பட்ட நிறையா திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மெயினாக ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஐ ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். பட்ஜெட் செப்டம்பர் 1 நம்மளுடைய துறை சார்ந்து இது தாக்கல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடிஐ கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம். ஸோ அது ரிலேட்டடாக நிறையா பண்ணுறோம். மாணவ சேர்க்கை தான் சார் ஜூன் 9 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 84% மேலே அட்மிஷன் ஆகி போயிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம இன்னும் இந்த மந்த் ஆகஸ்ட் 31 வரைக்குமே அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கான வேலைகள் நடந்துச்சு. திருப்பியும் அடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது
வாரியங்கள் சம்மந்தமாக கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அடுத்து பணியாளர்களுக்கு நீங்கள் ஓவர் ஷிஃப்ட்டுக்கு அதிகமாக சொல்லி அவங்களுக்கு அந்த சுமை இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவும் நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். வந்ததில் நிறையா கம்பெனிஸில் வந்ததில் நம்ம உடனே அந்தந்த ஜேடி மூலியமாக நம்ம போய் சரி பண்ணி கொடுக்குறோம் சார். இருந்தாலும் அன்றாட வர பிரச்சனைகளையும் உடனுக்குடன் ஸ்பாட்லேயே போய் பண்ணுறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் சார். எனக்கு இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை அளித்த முதல்வருக்கும், நீங்கள் இவ்வளோ நேரம் நின்று பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் சார்.